தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். தொண்டு பணிக்கான தேசிய பிரச்சாரம் முதல் நாள் நன்கொடைகளில் சவுதி ரியால் 1 பில்லியனை எட்டியது. நபிகள் நாயகத்தின் மசூதியில் தொழுபவர்களுக்கு மேம்பட்ட வசதியுடன் கூடிய பாதுகாப்பு ஏற்பாடு. சவுதி அரேபியா ஆண்டுக்கு 1 மில்லியன் டன் காய்கறி கழிவுகளை சமாளிக்க வேண்டும். விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் தொண்டு பணிகளுக்கான 4வது தேசிய பிரச்சாரம் அதன் தொடக்க நாளில் சவுதி ரியால் 1 பில்லியனுக்கும் அதிகமான நன்கொடைகளை பெற்றுள்ளது. மேலும் இது 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் பங்களிப்புகளால் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்று வரை எஹ்சான் தளம் மூலம் சவுதி ரியால் 6 பில்லியனுக்கும் அதிகமான நன்கொடைகளை குவித்துள்ளது. 113 மில்லியனுக்கும் அதிகமான நன்கொடை பரிவர்த்தனைகள் கல்வி, சுகாதாரம், உணவு, வீட்டு வசதி மற்றும் மதம் உட்பட பல்வேறு தொண்டு மற்றும் மேம்பாட்டுத் துறைகளில் 4.8 மில்லியனுக்கும் அதிகமான பெறுநர்களுக்கு பயனளிக்கின்றன. இந்த 4வது மறுமுறையில் மன்னர் சல்மான் சவுதி ரியால் 40 மில்லியனும் பட்டத்து இளவரசர் சவுதி ரியால் 30 மில்லியனை நன்கொடையாக வழங்கினர். பிரச்சாரத்திற்கான நன்கொடைகளை எஹ்சான் இயங்குதளத்தின் பயன்பாடு மற்றும் இணையதளம் மூலமாகவோ அல்லது பங்களிப்புகளுக்காக நியமிக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை அணுக பிரத்யேக ஹாட்லைனை தொடர்பு கொள்வதன் மூலமாகவோ செய்யலாம் என எஹ்சான் மேற்பார்வை குழுவின் தலைவரான டாக்டர் மஜித் அல் கசாபி கூறினார். இந்த முயற்சி அரசு, தனியார் மற்றும் இலாப நோக்கற்ற துறைகளில் உள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் ஆதரவை வரவேற்கிறது. குறிப்பாக ரமதானின் போது மனிதாபிமான உதவி மற்றும் தொண்டு பணிகளுக்கான கூட்டு அர்ப்பணிப்பை உள்ளடக்கியது. நபிகள் நாயகத்தின் மசூதியின் விவகாரங்களுக்கான பொது தலைமைத்துவம் பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் சேர்ந்து நபிகள் நாயகத்தின் மசூதி மற்றும் அதன் பரந்த முற்றங்களுக்குள் தொழுகை நடத்துவதற்கான திறனை அதிகரித்து பயனாளிகளுக்கு எளிமையான பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. சவுதி பிரஸ் ஏஜென்சி தராவீஹ் தொழுகையின் போது மசூதியையும் அதன் சுற்றுப்புறத்தையும் சூழ்ந்திருக்கும் அமைதியான மற்றும் ஆன்மீக சூழலை ஆவணப்படுத்தி மசூதியின் திறனை திறம்பட நிர்வகிப்பதில் ஊழியர்களின் உன்னதமான முயற்சிகளை வெளிப்படுத்துகிறது. வெப்பத்தை தாங்கும் வசதியை அதிகரிக்க மேற்கு முற்றத்தில் குறைந்த வெப்பநிலைக்கு நீர் மூடுபனி மின்விசிறிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் நீரூற்றுகள் குடிநீர் மற்றும் அனைவருக்கும் அமைதியான, பாதுகாப்பான மற்றும் வசதியான தொழுகை அனுபவத்தை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்ட விரிவான சேவைகளை வழங்குகின்றன. சவுதி அரேபியாவின் சுற்றுச்சூழல், நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் சவுதியில் காய்கறி கழிவுகளின் குறிப்பிடத்தக்க சவாலை எதிர்கொள்ள விழிப்புணர்வு மற்றும் பொறுப்பான நுகர்வு ஆகியவற்றை பரிந்துரைக்கிறது. விவசாயத்துறையின் முக்கிய கவலையாக இந்த பிரச்சனையை எடுத்துரைத்த அமைச்சகம் சவுதி அரேபியா ஆண்டுதோறும் 2,34,000 டன் தக்காளி, 2,00,000 டன் உருளைக்கிழங்கு மற்றும் குறிப்பிடத்தக்க அளவு வெங்காயம், வெள்ளரிகள், சீமை சுரைக்காய் உட்பட மொத்தம் 3,35,000 டன்கள் கூடுதல் காய்கறி கழிவுகள் கணிசமான இழப்பை சந்திக்கிறது என்று தெரிவித்துள்ளது. உணவு வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அமைச்சகம் பொறுப்பான நுகர்வு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும், விவசாய நிலைத்தன்மையை அடைவதற்கு அவசியமான கழிவுகளை குறைக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது. பகுத்தறிவு நுகர்வு நடத்தைகளை நோக்கிய கூட்டு பொறுப்பை வலியுறுத்தி தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நிலையான எதிர்காலத்தை வளர்ப்பதற்கும் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை இந்த முன்முயற்சிகள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.10, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 81.42, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.89, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 305.32, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 248 ரியால்கள், 1 பவுன் 1984 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 6060 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 48,480க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள்.
நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.